அடுத்த கேள்வி வந்து இலங்கை பேருவளை அப்படின்னு போட்டிருக்கு, ஊரைத்தான் போட்டிருக்கு, ஆள் பேர் போடலை. அப்போ பேருவளையை சேர்ந்த ஒரு சகோதரர் கேட்கிறார், சலாம் கூறும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என்று கூறுகிறார்கள். இந்த தஆலா என்று சேர்த்து கூறுவதற்கு ஆதாரம் உண்டா அப்படின்னு கேட்குறார். நான் சலாம் சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லான்னு சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சொல்கிறோம். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரஹ்மத்துல்லான்னு சொல்கிறாங்கல்ல, அல்லாஹ்வோட தஆலா என்று சேர்க்குறாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாரு. பொதுவாக அல்லாஹ்வை பற்றி பேசுகிற எல்லா இடங்கள்லையும் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலானா உயர்ந்தவன். அல்லாஹ்வை சொன்ன உடனே அவனை சங்கைப்படுத்தும் விதமாக தஆலா என்று சேர்ப்பது அல்லாஹ்வை சொல்கிற இடத்துல எல்லாம் சேர்த்துக்கலாம். பொதுவாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்கிற இடத்துல எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் என்றும் பேசலாம், அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றும் பேசலாம். அதிகமான அரபியில் வந்து கால் அல்லாஹு தஆலா தான் இருக்கும். கால் அல்லாஹு ஃபில் குர்ஆன் என்று சொல்ல மாட்டாங்க பொதுவான பேச்சுக்களில். அல்லான்னு சொல்லிட்டாலே அதோட சேர்த்து என்ன செய்வாங்க, தஆலா, அல்லாஹு தஆலா, அல்லான்னு சொன்னோன்னே தஆலா அவன் உயர்ந்தவன் அப்படிங்கிறத, அல்லாஹ் உயர்வானவன் இந்த புகழ்ந்து விட்டு அவனை பற்றி பேசுறது. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்ற ரஹ்மத்துல்லாஹின்னு அல்லாஹ்வை சொல்லிட்டோம்ல, ரஹ்மத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு புகழ்கிற விதமாக தஆலான்னு சேர்க்குறாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாரு. பொதுவாக வந்து எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அல்லாஹ் பற்றி கூறுற எந்த ஒரு இடத்துலையுமே அல்லாஹு தஆலான்னு சேர்த்துக்கலாம் நீங்களாக பேசுகிற பேச்சுகளுக்கு. ஆனால் ஒரு வழிமுறையாக ஒரு சுன்னத்தாக ரசூலுல்லாஹ் ஒன்றை கற்றுத்தந்து இருந்தார்களே ஆனால் அதில் வந்து அந்த தஆலான்னு இல்லாமல் இருக்குன்னு வைங்க, அதை வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ பிஸ்மில்லாஹி சொல்லி சாப்பிடணும்னு இருக்குது, பிஸ்மில்லாஹி தஆலான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வோட தஆலா சேர்க்குறது நல்லது தான், ஆனால் உங்களுக்கு பிஸ்மில்லா சொல்லி தானே சாப்பிட சொல்லப்பட்டிருக்கு. அதில் எதுக்கு நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறீங்க? பிஸ்மில்லாஹி தஆலா ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லலாமான்னா சும்மா நீங்களாக சொன்னால் சொல்லிக்கிறலாம். ஒரு நேரத்தில் இப்படித்தான் சொல்லணும் என்று கற்றுத்தரும் பொழுது அல்லான்னு ஒரு இடத்துல எல்லாம் தாலான்னு சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் அப்படி சேர்க்கக்கூடாது. இப்போ சலாமை பொறுத்த வரைக்கும் குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா சலாமுன் அலைக்கும் என்று மட்டும் சொல்வதற்கு, சலாமுன் அலைக்கும் என்று மட்டும் சொல்வதற்கு 7:46, 13:24, 16:32, 39:73 அந்த வசனங்கள்லையும் 6:54 வசனத்திலையும் அதே மாதிரி வந்து 28:55 வசனத்திலையும் சலாமுன் அலைக்கும், மூமின்கள் ஒருத்தர் சந்தித்தார்களே ஆனால் சலாமுன் அலைக்கும் என்று சொல்வார்கள்னு குர்ஆனில் வந்துருச்சு. நீங்கள் என்ன செய்யலாம், சலாமுன் அலைக்கும் ஒரு ஆளை பார்க்கும்போது சலாமுன் அலைக்கும் என்று சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒருவர் சந்திக்கும் பொழுது வெறுமனே சலாம் என்று மட்டும் சொல்வது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுன்னு அப்படி சொல்லாமல் என்ன செய்வது, வெறுமனே சலாம். ஒரு ஆளை பார்க்குறீங்க, சலாம், ஒரு கடிதம் எழுதுறீங்க, சலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்குறீங்க, சலாம்னு மட்டும் போடுறீங்க, வெறும் சலாம்னு மட்டும் போடலாமான்னு கேட்டால் போடலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னா 10:10 வசனம், 11:69 வசனம், 14:23, 15:52, 19:32, 25:63, 25:75, 33:44, 36:58, 37:79, 37:109, 37:120, 37:130, 37:181, 43:79, 51:25, 56:26 இந்த வசனங்களில் வந்து வெறும் சலாம்னு மட்டும் சொல்லலாம்னு இருக்குது. ஒரு சந்திக்கும் இப்ராஹிம் நபி ஒரு மலக்கு வந்து செஞ்சான், கால சலாம் என்று சொன்னார். அப்போ வெறுமனே சலாம்னு சொன்னாலும் அதுவும் ஓகே தான், அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான். ஒருவரை சந்திக்கும் பொழுது சலாமுன் அலைக்கும் என்றும் சொல்லலாம். அவ்வளோலாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சலாம் ரெண்டு பேரும் சலாம் எடுக்க வேண்டியதான். இவரும் சலாம் அவரும் சலாம். அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகனது அர்த்தம். அதை வந்து முகமன் கூறும்பொழுது ஷார்ட்டாக சின்னதாக இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி சலாம்னு மட்டும் சொல்லலாமான்னு கேட்டால் அப்படி சொல்லப்பட்டதற்கு குர்ஆனில் என்ன இருக்குது, நபிமார்கள் சொன்னதற்கு, மலக்குமார்கள் சொன்னதற்கெல்லாம் நான் மேலே வாசித்து காட்டிய வசனங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம்ல, அது சொல்லலாமான்னு கேட்டால் அஸ்ஸலாமு அலைக்க என்று ஒரு ஆளுக்கு சொல்வதற்கு 19:33 வசனத்தில் ஆதாரம் இருக்கிறது. இது இல்லாமல் ஹதீஸுகளில் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால்
அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்லலாம். இந்த தாலா சொல்லலாம்னு ஒரு வசனம் ஒரு இடத்துலையும் வரல. அல்லாவுக்கு தாலான்னு சேர்க்கலாங்கிறது பொதுவான விதியாக இருந்தாலும் அவங்க கற்றுத்தந்த திக்ர்களுக்கு போய் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்மளாக சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே பல முறை சொன்ன ஒரு செய்தி தான். ரசூலுல்லா ஒரு துவா ஒருத்தர் கற்றுக் கொடுப்பாங்க. தூங்கும்போது ஓதுறதுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுப்பாங்க. அவர் மனப்பாடம் செஞ்சுட்டு அதை ஒப்புவிக்கும்போது என்ன செய்வார்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன வார்த்தையில் மாற்றிடுவார். எதை மாற்றிடுவார்? ரசூலுல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த ஓ நபி கல்லதி அரசல்தன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓ நபி கல்லதி அரசல்த இதை மனப்பாடம் பண்ணும்போது இவர் என்ன செஞ்சிருவார்னு கேட்டால் நபிக்கு என்பதை ரசூலிக்கேன்னு மனப்பாடம் பண்ணிடுவார். ரெண்டு ஒன்று தான். நபின்றாலும் ரசூல்ன்றாலும் ஒரே அர்த்தம் தான். நபி கல்லதி அரசல்தன்னு சொல்லி ரசூலுல்லா சொல்லி இருக்கும் பொழுது இவர் திருப்பி ஒப்புவிக்கலை எப்படி பண்ணிடுவார்னு கேட்டால் ஒரு ரசூலி கல்லதி அரசல்தம்பார். ரெண்டும் ஒன்று தான். ரசூலுல்லா விடலை. லா அப்படி சொல்லாத, ஓ நபி கல்ல நான் சொன்னதை சொல்லு, ஓ நபி கல்லது ரெண்டு கருத்து ஒன்று தான், பிழையே கிடையாது. ரசூலுல்லா நபின்னாலும் அவங்க தான், ரசூல்னாலும் அவங்க தான். நம்ம நடைமுறையிலையும் சொல்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வெவ்வேறு ஆளா? ஒரு ஆள் தான். அதனால் நபி ரசூலுங்கிற ரெண்டுமே ஒரு சமமான அர்த்தத்தில் உள்ளது தான். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிக்கு என்று அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். இவர் மனப்பாடம் என்று சொல்லும்போது ரசூலுக்கு அதை மாத்துறாரு, அதை கண்டிக்கிறாங்க. அதனால் ரஹ்மத்துல்லாஹி தஆலான்னு சேர்க்குறீங்கன்னா பொதுவாக அல்லாஹ் பற்றி பேசும்போது சேர்த்துக்கிறங்க. இந்த சலாம்னு சொல்லி ஒரு முறையை ரசூலுல்லா கற்று தந்திருக்கும் பொழுது அதில் போய் தாலா சேர்க்கக்கூடாது. அத்தஹியாத் லில்லாஹின்னு இருக்குல்ல, லில்லாஹி தாலான்னு அங்கே சேர்க்கலாமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹி தாலா ரப்பில் ஆலமீன்னு சொல்லலாமா? குரானாக ஓதினால் சேர்க்கக்கூடாது. நீங்களாக சொல்கிற சொந்தமாக சொல்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹி தாலாங்கிறீங்க, அழகாக சொல்லிக்கிறலாம். நீங்களா அல்லாவை தனிப்பட்ட முறையில் புகழ்வதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹி தாலான்னா அது ஓகே. ஒரு ஒரு திக்ராக ஒரு வழிமுறையாக கற்றுத்தரப்பட்டிருக்கும் பொழுது அதில் நல்லது தானே சேர்த்துடக்கூடாது. ரசூலுல்லா சொல்லித்தந்த அளவை தாண்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது என்ற காரணத்தினால அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு தாலா சேர்க்குறாங்கல்ல, அது சுன்னத்துக்கு மாற்றமானது. கருத்தில் பிழை கிடையாது. ரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு என்பதில் கருத்தில் பிழை இல்லை. கருத்தில் பிழை இல்லாவிட்டால் கூட அது ரசூலுல்லா சொல்லித்தான் மாற்றம் செய்யக்கூடாது. ஒரு ரசூலிக்கான ஒரு மாற்றினார், அது கருத்து பிழையா? நபிக்கு என்பதை ரசூலிக்கான நபிங்கிற ரசூல்னு மாற்றிட்டார். இதில் கருத்தில் என்ன பிழை? கருத்தில் பிழை இல்லை, ஆனாலும் நபி சொன்னதுக்கு மாற்றம். அந்த ஒரு கோணத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி சலான் சொல்கிற முறையை தவிர்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலான்னு அங்கே போய் தாலா போடுவது தப்பு. வேறு இடத்துல நீங்கள் அல்லாஹ் பற்றி பேசுகிற எந்த இடமா இருந்தாலும் தாலான்னு சேர்த்துக்கலாம். அல்லாஹ் பற்றி பேசுனீங்கன்னா அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹு தஆலா, அல்லாவை சொல்லிவிட்டு அவனை மேன்மைப்படுத்தும் விதமாக பல சொற்கள் நடைமுறையில் இருக்குது. அதில் எல்லாம் எந்த குற்றம் இல்லை. கால் அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, கால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு, கால் அல்லாஹு தஆலா இப்படின்னு அல்லாவை சொல்லிவிட்டு அவனை மேன்மைப்படுத்தக்கூடிய சொற்களை சொல்வது அது தப்பு கிடையாது. அதெல்லாம் நீங்களாக சொல்லக்கூடிய சொற்களுக்கு உள்ள ஒரு விஷயம். ஒரு திக்ருக்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால் சொன்னதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அதுதான் அடிப்படை.